ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ட்ரேடிங். இப்போ நம்ம சென்செக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சென்செக்ஸ் நாளைக்கு எக்ஸ்பிரி, அது எப்படி மூவ்மெண்ட் இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது 77,554, ஹை வந்து 77,643, லோ 77,100. கரண்ட்லி மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கிறது 77,478. இது பார்க்க போனால் ஒரு ஹை க்ளோசிங் தான். எஸ்டர்டே க்ளோசிங்கோட இது ஒரு 100 பாயிண்ட் மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ நாளைக்கு எப்படி ரேலி இருக்குதுன்னு பார்ப்போம். நமக்கு நியர்பை ஸ்ட்ரைக்காக இருக்கிறது 74,400. அதன்படி பார்க்க போனோம்னா நமக்கு ஒரு 487 பாயிண்ட்ஸ் ரேலி இருக்க மாதிரி தெரியுது. ஸோ நமக்கு இமீடியட் ரெசிடென்ஸ் 1 இருக்க போகிறது 77,700, ரெசிடென்ஸ் 2 இருக்க போகிறது 77,887. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 1 77,213, சப்போர்ட் 2 76,913. ஸோ நம்ம ப்ரிடிக்ஷன் படி இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட்டாக இருக்க போகிறது 77,456. ஸோ நாளைக்கு மார்க்கெட் 77,456க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் என்ட்ரி டு கால் ஆப்ஷன்ஸ், அதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் என்ட்ரி டு புட் ஆப்ஷன்ஸ். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஓப்பன் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். ஓப்பனுக்கு மேலே நம்ம மிட் பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் இருந்தால் என்ட்ரி டு கால் ஆப்ஷன் சைடு நீட்டாக போகலாம். ஒரு நல்ல ரேலி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா மார்க்கெட் டவுன் சைடு தான் வரும். ஸோ ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் வந்து சைட்வேஸாக இருக்கும். மேக்ஸிமம் சைட்வேஸில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா ப்ரீமியம் டிகே ஏற்படும். நீங்கள் எவ்வளோ இடத்துல போய் எடுத்தாலும் உங்களுக்கு அக்ரஸிவ் மூவ்மெண்ட் இல்லாததுனால ப்ரீமியம் டிகே ஆகிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.